வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஃபேஸ் மீ சீரீஸோட செகண்ட் எபிசோட்குள்ள போலாம் வாங்க. போன எபிசோட்ல அந்த பொண்ணோட அப்பா நியூஸை பார்த்துட்டே ஏதோ எழுதுவாரு. இங்க ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டே பாஸ்ட்லாம் யோசிப்பாரு. ஒரு பேஷண்ட்டை காப்பாத்தினது, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணது, இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் போன எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. ஆனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு என்ன ஆச்சுன்ற சீக்ரெட்டை இதுல காட்டுறாங்க. அவங்கள யாரோ சாகடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே இருக்க, இங்க அபார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி கார்டு க்ளீன் பண்ணிட்டே போக அந்த பொண்ணோட அப்பா இறந்துருக்கிறத பார்த்து போலீஸ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாரு. ஹீரோயின் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. மார்னிங் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஹீரோயினும் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு தேட, ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக இருக்குது. அங்கே இருந்த கேலண்டரில் டேட்லாம் மார்க் பண்ணி ஹாஸ்பிட்டல் பேர்லாம் எழுதியிருக்கு. அதை ஹீரோயின் ஃபோட்டோ எடுக்க அவரோட பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணும் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல், இது வெறும் சூசைட் தான், கேஸை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிடுறா. அவரு ஹீரோ பேரை எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டதை பத்தி நியூஸ்ல வருது. இதெல்லாம் ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப்லாம் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவும் வராரு. அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு லேடி கார்ல வந்து அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. காரை ஓரமா நிறுத்திட்டு, இவ்வளோ பிரச்சனை ஆகிருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லல, நீ ஓகேவான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நான் ஓகே தான்னு சொல்ல ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி ஃபேஸ் சர்ஜரிக்காக ஹீரோ கிட்ட கன்சல்ட் பண்றாங்க. ஹீரோவும் சஜஷன்லாம் கொடுத்துட்டு டேட் புக் பண்ண சொல்லி நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லிடுறாரு. அந்த லேடி போன்ல ஹாஸ்பிட்டல் பத்தியும் ஹீரோவை பத்தியும் நியூஸ்ல வந்ததை பார்த்து அந்த நர்ஸ் கிட்ட இந்த நியூஸ்ல போட்டிருக்கிறது இவர் தானேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ அது நான் தான், நம்பிக்கை இல்லாம சர்ஜரி பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாரு. அந்த லேடியும் முகம் சொல்லிச்சுட்டே போயிடுறாங்க. நியூஸை சீஃப் டைரக்டரும் பார்த்துட்டு ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. இங்க ஹீரோயினும் டிடெக்டிவ் கங்கும் சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்டலாம் நேத்து யாராவது வந்ததை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லி கதவை சாத்திடுறாங்க. ஹீரோயினுக்கும் எல்லாமே ரொம்பவே கிளீனா இருக்கேன்னு சந்தேகம் வருது. ஸோ கேலண்டர்ல இருந்த ஹாஸ்பிட்டல்லையும் போனையும் செக் பண்ண சொல்லிடுறாங்க. டைரக்டர் கிம் ஹீரோ கிட்ட அந்த நியூஸ் பத்தி புலம்பிட்டு போயிடுறாரு. இங்க கிளப்ல டாக்டர் ஹன்னை காட்டுறாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் லேடிஸ் கிட்டேயே கடலை போட்டுட்டு இருக்காரு, இதுக்குன்னே போவாரான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல, பொண்ணுங்க கிட்ட பேசி ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் பிடிக்கிறாரு. ஸ்டேஷன்ல அந்த பொண்ணோட அப்பாவை பத்தி விசாரிக்க அந்த பொண்ணும் சூசைட் தாங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி சர்ஜரி பத்தி பேசுறாங்க. அந்த பொண்ணு என்னோட ஃபேஸ் இப்படி ஆனதுக்கு காரணமே எங்க அப்பா தான், குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டாரு, என்னதான் சாரி கேட்டாலும் என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆனதுக்கு அவர் தான் காரணம், நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு இன்னும் மோசமாக்கிடாதீங்கன்னு சொல்லிடுறா. ஹீரோயினும் என்னோட டவுட் கிளியர் ஆகுற வரை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஹீரோயினுக்கு அவங்களோட பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வருது. போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அவரை பார்த்து முகத்தை மறைச்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவும் டைரக்டர் கிம்மும் பேசிட்டே வராங்க. என்ன ஏதுன்னு சொல்லாம ஹீரோவை ரூம்குள்ள தள்ளி விட்டுறாரு. பார்த்தா உள்ள ஃபுல்லா ரிப்போர்ட்டர்ஸ். டைரக்டர் கிம் இன்டர்வியூ கொடுக்கறாரு. அந்த பேஷண்டோட அப்பா இறந்ததுக்கு ஹாஸ்பிட்டல் சார்பா ஹீரோயினுமே சமூக சேவை செய்வாரு, அதாவது கிரைம் பேஷண்ட்க்கு சர்ஜரி பண்ணுவாருன்னு சொல்லிடுறாங்க. இங்க ஸ்டேஷன்ல ஹீரோயின் கேஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்காங்க. கால் வருது. டிடெக்டிவ் கங் ஹூ எடுத்து பேசுறாரு. பிசி கேஃப்ல பிரச்சனைன்னு சொல்ல இவரும் கிளம்ப ஹீரோயினும் கூட போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே போக ஹீரோவும் டைரக்டர் கிம்மும் உள்ள வராங்க. ஸ்டேஷன்ல பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு இன்டர்வியூவும் கொடுத்துறாங்க. ஹீரோயினும் டிடெக்டிவ் கங்ஹூவும் கேஃப்க்கு போக முகமெல்லாம் ரத்தத்தோட ஒருத்தர் வெளியே வராரு. அவரு டிடெக்டிவ் கங் கிட்ட என்ன பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல அவரும் கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் உள்ள போய் பாக்குறாங்க. ஒரு கத்தியும் அதுல ரத்தமுமா இருக்கு. உள்ள ஒரு பொண்ணு பயத்தோட உட்காந்துட்டு இருக்கா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் நடந்ததெல்லாம் சொல்றான். அந்த பையன் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட தப்பா பார்த்துட்டு இருந்தான், என்கிட்டயும் திமிரா பேசினான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வாஷ்ரூம்க்கு போக அவனும் அவ பின்னாடியே போனான். சந்தேகம் வந்து நானும் பின்னாடி போய் பார்த்தேன். அவகிட்ட அவன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணதுல
தற்காப்புக்காக கத்தியால வெட்டிட்டா அப்படின்னு கோவமா சொல்றான். ஹீரோயினும் அந்த பொண்ணை எவிடன்ஸ்க்காக செக்கப்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஹன் ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டே ஹீரோவை பத்தி கேட்க, அவங்களும் பென்டனோட டாக்டர் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிட்டாங்க தெரியாதான்னு கேட்க, ஆர்டிக்கல்ல பார்க்கலையான்னு கேட்க, இவர் அதை பார்த்துட்டே ஹீரோ கிட்ட போய், இதெல்லாம் உண்மையா, கிரைம் விக்டிம்ஸ்க்கு நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் இது சீஃப் டைரக்டர் கிம் எடுத்த முடிவுன்னு சொல்ல அவர் கால் பண்றாரு. ஒரு பேஷண்ட் சீக்கிரமா வான்னு சொல்றாரு. பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிட்டே போறாங்க. உள்ள கண்ணாடி உடையிற சவுண்ட் கேக்குது. உள்ள அவன் ஹீரோ கிட்ட என்னோட ஃபேஸை எப்படியாச்சும் சரி பண்ணிடுங்க, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றான். அப்புறம் ஏதோ பெயின் வந்து அமைதியா உட்காந்துடுறான். அங்க கட் பண்ணா இங்க ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. அவளும் நடந்ததெல்லாம் திரும்ப சொல்லிட்டு இது செல்ஃப் டிஃபென்ஸ்ல தானே வரும்னு கேட்க, அப்போதான் ஹீரோயினுக்கு டவுட் வருது. அந்த பொண்ணை செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இங்க நம்ம ஹீரோ அவரோட ஃபேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. ஹீரோயினும் அந்த பொண்ணும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வராங்க. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை கூட்டிட்டு போக வரான். அப்போ அவனோட ஷூல பிளட் இருக்கிறத பார்த்து எவிடன்ஸ்க்காக வாங்கிடுறாங்க. அந்த ஒர்க்கர் பையனை பத்தி ஓனர் கிட்ட விசாரிக்க, அவரும் அவனுக்கு நல்ல ஆர்ட் டேலண்ட்லாம் இருக்கு, பட் லேடிஸ் வாஷ்ரூம் கிட்ட போறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ அவனுக்கு ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு எப்போ சர்ஜரி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அவன் ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் அவனை கூட்டிட்டு போக வராங்க. ஹீரோ அவனை அவசரமா கூட்டிட்டு போக சொல்லி நர்ஸ் கிட்ட சொல்ல, ஹீரோயின் எங்கன்னு கேட்க, ஹீரோ சர்ஜரிக்குன்னு சொல்ல, என்ன சர்ஜரின்னு ஹீரோயின் கேட்க, அப்போதான் ஹீரோ சொல்றாரு, அந்த பேஷண்ட் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி பண்ணிருப்பாங்க. அதாவது என்னன்னா அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ பிரஸ்ட் இம்ப்ளான்ட் சர்ஜரி அண்ட் ஹார்மோனல் தெரப்பில இருந்திருப்பாங்க. அவங்க பண்ணிக்கிட்ட சர்ஜரி இன்ஃபெக்ட் ஆனதுல ரொம்பவே பெயின்ல இருப்பாங்க. அதனாலதான் லேடிஸ் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ இம்ப்ளான்ட் ரிமூவல் சர்ஜரி பண்ணிட்டு வெளியே வராரு. ஹீரோயின் அவர்கிட்ட க்ளூ கேட்குற மாதிரி பேசிட்டு, நீங்க விக்டிம் கேஸ் ஹேண்டில் பண்ற டைப் இல்லையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் பதிலுக்கு வந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த கேஃப்ல நடந்ததை பத்தி லைவ்ல பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. மார்னிங் ஸ்டேஷன்ல கேஸ் பத்தி பேசிட்டு இருக்க ஹீரோயின் முக்கியமா ஒரு விஷயம் செக் பண்ணணும்னு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ அந்த பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க ஹீரோ கிட்ட எல்லாரும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு இத செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லி தப்பிக்க பாக்குறான்னு சொல்றாங்க. டிடெக்டிவ் கங்கும் அவங்கள என்கொயரிக்காக கூட்டிட்டு போகிறாரு. ஹீரோ பின்னாடியே வந்து லிஃப்ட் நிறுத்துறாரு. ஹீரோயின் அந்த ஷூவை பிளட் பேட்டர்ன் டெஸ்ட்க்கு தந்ததோட ரிசல்ட் வாங்கிட்டு வேகமா போறாங்க. அங்க கட் பண்ணா டிடெக்டிவ் கங் அந்த பொண்ணோட வீட்டுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டை தேடி வராரு. அவன் வெளியே போயிருக்கான், வர லேட் ஆகும், உள்ள போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, வெளியே அவளோட பாய் ஃப்ரெண்ட் வரான். அவனை போக சொல்லி இவ சிக்னல் தரா. உடனே நம்ம டிடெக்டிவ் வெளியே பார்க்க, அவனும் பயத்தோட அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். டிடெக்டிவும் பின்னாடியே சேஸ் பண்றாரு. ஓடி போய் ஜம்ப் பண்ணி பிடிக்கிறாரு. ஆனா கால் சுளுக்கி அங்கேயே உட்காந்துடுறாரு. கரெக்ட் டைமிங்ல செம்மையா ஹீரோயின் என்ட்ரி. அவனை ஃபாலோ பண்றாங்க. அவனும் எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஓடுறான். ஹீரோயின் எல்லா சைட்லயும் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. கடைசியா ஓடி டயர்டாகி, முடியலடா சாமி, என்னை அரெஸ்ட் பண்ணிடுங்கன்னு அவனே சொல்ல ஹீரோயின் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்க டிடெக்டிவ் கங் வராரு. நீ எப்படி வந்தன்னு ஹீரோயின் கேட்க, டாக்டர் சா தான் காரணம்னு சொல்றாரு. ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ வந்து லிஃப்ட் நிறுத்தி கத்தியில வெட்டினவங்க என்ன ஹைட்டுன்னு கேட்டு க்ளூ கொடுக்குறாரு. செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு பண்ணியிருந்தா போன்ல ஸ்கிராச் விழுற அளவு ஃபோர்ஸ் இருந்திருக்காதுன்னு சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இதை மிஸ் பண்ணன்னு ஹீரோயின் டிடெக்டிவ் கங்க கேக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுல பாக்கலன்னு சொல்ல, நீங்க எப்படி அங்கன்னு கேக்குறாரு. சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சது, அதனாலதான்னு சொல்லிட்டு அவனை என்கொயரி பண்றாங்க. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சத்தம் கேட்டு தானே உள்ள போனீங்க, அப்போ எப்படி உங்க ஷூல ரத்தம்னு கேக்குறாங்க. கத்தி வச்சு வெட்டினது நீ தானே, அதனாலதான் அவங்களோட பிளட் உன்னோட ஷூல தெரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போதான் உண்மையான பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் கேம் விளையாடிட்டே பியர் கேனை தள்ளி விட்டுருவான். அவங்க அதை மாப் பண்ணுவாங்க. அவன் அதுல டிஸ்ட்ரக்ட் ஆனதுல கேம்ல தோத்துருவான். டென்ஷன் ஆகி இவங்களை திட்டுவான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அமைதியா இருன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போவா. இவங்களும் மாப் எடுத்துட்டு போய் வெளியே வெயிட் பண்ணுவாங்க.
அவன் பின்னாடியே வந்து இவங்கள உள்ள தள்ளி அவங்க முகத்திலே கத்தியால வெட்டிடுவான். அப்பதான் கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியே வந்து பார்த்துட்டு எதுக்கு இப்படி பண்ணன்னு கேட்க இவனாலதான் கேம்ல தோத்துட்டேன்னு சொல்றான். பைத்தியக்காரா, கேமுக்காகவா இப்படி பண்ண, நீயே பாத்துக்கோன்னு எஸ் ஆக ட்ரை பண்றா. போகாத, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி போலீஸ் கேட்டா செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லிட்டுன்னு அவளோட ஷர்ட்டையும் கிழிச்சு விட்டுறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஹீரோவை பார்க்க வராங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவங்க ஹீரோ ஃபேஸை பெயிண்டிங்கா கிஃப்ட் பண்றாங்க. ஃபேஸ் சர்ஜரிக்கு கண்டிப்பா வருவேன், டாக்டரா உங்களை நம்புறேன்னு சொல்ல டாக்டர் ஹன் உள்ள வராரு. இவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவரும் ஜாலியா பேசிட்டே போயிடுறாரு. ஸ்டேஷன்ல ஹீரோ பத்தியும் அவரு எமர்ஜென்சி டாக்டர்ல இருந்து ஏன் பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு மாறிட்டாருன்னு பேசிட்டு இருக்க ஃபோன் வருது. சூசைட் பண்ணிக்கிட்டவரோட பொண்ணு வர சொல்றா. அங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டிட்டு, அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதனால சரியா பார்க்கல, ஆனா அவரோட ஷூ வித்தியாசமா இருந்ததை கவனிச்சேன், அவரோட ஷூக்கு கீழே டேப் போட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அங்க பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அவர் பின்னாடியே ஒருத்தர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஃபாலோ பண்றாரு. ஹீரோ அவரோட காரை ரோட் சைட்ல நிறுத்திட்டு கடைக்கு போறாரு. அவரை ஃபாலோ பண்ணவனும் கார்ல அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் டாக்டர் சாவை எதுக்கு இது உள்ள இன்வால்வ் பண்ணணும்னு கேக்குறாங்க. டிடெக்டிவ் கங் ஒரு வேலை பழி வாங்குறதுக்கா இருக்குமோ, அப்போ அவரு ஆபத்துல இருக்காரா அப்படின்னு சொல்ல அங்க ஹீரோ வெளியே வராரு. உடனே கார்ல ஃபாலோ பண்ணவன் காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஹீரோவை கொல்ல வரான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. இன்னும் நிறைய த்ரில்லரோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன். டாடா, பாய் பாய்.